ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவீன் கிச்சனில் என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ பொரியல். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து எப்படி இப்போது பொரியல் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ க்ளீன் பண்ண பூவை நான் அந்த மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதோட வாழைப்பூ இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டால் தான் இந்த நிறம் மாறாமல் அப்படியே நம்ம பூ எப்படி கட் பண்ணும்போது எப்படி வெள்ளை நிறத்தில் இருந்துச்சோ அதேமாரி நம்ம சமைக்கிற வரையுமே அது இருக்கும். அதனால் மோர் தண்ணியோ இல்லை உப்பு தண்ணி எல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் கலந்து விட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டால் அந்த நிறம் மாறாமல் இருக்கும். அப்படியே வாழைப்பூவோட நன்மைகள்னு பார்த்தா நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக அல்சர், இந்த வயிற்றுப்புண், கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதிரி நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் சரியாகும். இதில் அதிக சத்து நிறைந்திருக்கு. சத்து இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் B, C, நார் சத்து கூட இருக்குது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கிட்டோம். இப்போது பாருங்கள், இந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. வாங்க இப்போ இதை எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு வாணலில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை சேர்த்து இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையும் வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது 2ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாரத்தில் 2 முறையாவது இதை கம்பல்சரி நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு வாழைப்பூ பொரியல் தான் இது. இதை நம்ம வாழைப்பூ வடையாகவும் செய்வாங்க. அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.